கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம் இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிகை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரிகை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழி தண்ணீரும் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. ஆழி தண்ணீரும் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதேனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மன்னதேனே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயாயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயாயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரிரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே. ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. Brethren, my heart's desire and prayer to God for Israel is that they might be saved. ஆமென். ரோமர் 9வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாரத்தை நாம் அங்கே பார்க்கலாம். அவர் தன்னுடைய ஜனத்தார் மேலே அவர் வைத்திருந்த அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்தது. எ மேன்ஸ் கிரேட்டஸ்ட் நீட் இஸ் சால்வேஷன். அதாவது ரட்சிப்பு தான் ஒரு மனிதனுடைய மிகவும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட் நாட் as a big leader or something like that or a philosopher. He came as a savior. இந்த மனுக்குலத்திற்கு தேவையானது ரட்சிப்பு என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே, மனுஷ ஆத்துமாக்களுடைய விலை மிகவும் அதிகமாக இருந்தபடினாலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்கும்படியாக இரட்சகராக அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஸோ திஸ் வாஸ் வெரி வெல் நோன் டு பால். தட் இஸ் வை ஹி சேஸ் இன் ரோமன்ஸ் 9:1-3, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 9:1-3. I say the truth in Christ, I lie not, my conscience also bearing me witness in the Holy Ghost, that I have great heaviness and continual sorrow in my heart. For I could wish that myself were accursed from Christ
for my brethren, my kinsmen according to the flesh. ஆமென். நம்முடைய உற்றார் உறவினர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம 10வது அதிகாரத்திலே பார்த்தோம். அவர்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாக போவேன் என்று சொல்லத்தக்கதாக மோசேயும் அன்றைக்கு சொன்னார், என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க, இஸ்ரவேல் ஜனத்தை தயவு செய்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாக்கள் மேலே நமக்கு ஒரு பாரம் வர வேண்டும். நாம் பரலோகத்திலே இருந்து நமக்கு பிரியமானவர்கள் நரகத்திலே வேதனைப்படும் பொழுது அது நமக்கு மிகுந்த துக்கத்தை நமக்கு அது அளிக்கிறதா இருக்கிறது. We want all our family members to get saved. அதற்கு நாம் நம்மால் இயன்ற முயற்சியை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம பைபிளில் நம்ம நிறைய இன்ஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா the whole household has been saved. அவங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாக குடும்பங்களின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We should pray for our kith and kin. We should pray for our brothers and sisters who are not saved, who are our blood relation, who are our relatives. Also we should pray for our friends, கொலீக்ஸ், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட படிக்கிறவர்களுக்காக நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் மரித்தாலும் நம்முடைய ஜெபங்கள் மரிக்காது. ஜார்ஜ் முல்லர் என்பவர் தன்னுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபித்தார். 4 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஒருவர் ரட்சிக்கப்படவில்லை. பட் தட் ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹி காட் சேவ் டியூரிங் த funeral service of மிஸ்டர் ஜார்ஜ் முல்லர். அவருடைய அடக்க ஆராதனையிலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நாம் தொடர்ந்து நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவர்களை தொடுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா உற்றார் உறவினர், எங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தீர் ஆண்டவரே. இயேசுவே, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்காக இரட்சகராக இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டீரப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுடைய இனத்தார், ஜனத்தார், உற்றார் உறவினர், இயேசுவே, எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களெல்லாம் நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.